அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க் எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடுரத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோ மகனே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாடலே ரொம்ப அழகான பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல தான் கண்ணபிரானுடைய ஃபேமிலி எல்லாரையுமே இதுல துயில் எழுப்புறதுக்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல். வாழ்க்கையில மனிதன் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், அது அவருக்கு எப்போ நன்மைகளை அளிக்கும், என்ன மாதிரியான நல் வினை பயனை கொடுக்கும் அப்படின்னு இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாடல்ல நம்ம இதுல பார்த்திருப்போம், நந்தகோபாலா எழுந்திராயின்னு வந்துருச்சு வரிகள்லே. அப்ப யாருன்னா நந்தகோபனை தான் இங்க துயில் எழுப்புறோம். எதுக்காகனா ஆடைகளையும் அன்னத்தையும் குளிர்ந்த நீரையும் தானமாக தருபவர் நந்தகோபர், நீங்க எழுந்திருக்கணும். அடுத்தது கொடியடை கொண்ட பெண்களுக்கு எல்லாம் முதன்மையானவங்க யாரு, குலவிளக்கா இருக்கவங்க யாருன்னா யசோதம்மா தான். யசோதம்மாவை எழுப்புறாங்க, நீங்களும் எழுந்திருக்கணும். உம்பர்கோ மகனே ஓங்கி உலகளந்த நீங்க சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்ப யாரை எழுப்ப போறாங்க. வானத்தை ஓடுருவி ஈரடியால உலக இழந்த உத்தமனே நீயும் கண் விழிக்கணும். அடுத்தது பலராமனை சொல்றாங்க. பலராமன் எப்படி சொல்றாங்கன்னா, செம்மையான உனது பாதத்தில் பொற்களை அணிந்த செல்வனே பலராமா, நீயும் கண்ணனும் இனியும் தூங்க வேண்டாம், எழுந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த பாடல்ல நந்தகோபன் யசோதம்மா எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக இதோட உட்கருத்துன்னு பார்த்தோம்னா, இந்த கண்ணபிரானுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பாதுகாப்பான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தினவர் தான் இந்த நந்தகோபன். நம்ம எல்லாருக்கும் ராமபிரானை தெரியும், தசரதரை ரொம்ப தெரியும், பிள்ளை பெருக்கிறதுக்காக தவம் தானம்னு நிறைய செஞ்சிருப்பாரு. அதே மாதிரியே இங்க பிள்ளை நன்றாக இருக்கிறதுக்காக தானம் செய்தவர், தர்மம் செய்தவர் யார் அப்படின்னா நந்தகோபன் தான், பிள்ளை நன்றாக இருப்பதற்காக. அப்ப அதுக்காக தான் இந்த ஆடைகள் அன்னம் எல்லாத்தையும் கொடுத்ததுமே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவர் கேட்டது என்னன்னா, நந்தகோபன் கடவுள்கிட்ட எல்லாம் எனக்கு உணவு உடை இருப்பிடம் இதெல்லாமே வேணாம், கண்ணன் மட்டுமே போதும் அப்படின்னு கேட்டவர் அவர். ஏன்னா உண்ணும் உணவும் பருகும் நீரும் அவனே அப்படின்னு கண்ணபிரானை தான் அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் இங்க வியாக்கணத்துல சொல்லுவாங்க, கண்ணன் வளர்ந்து செய்த லீலைகள் எல்லாமே தெரியும். திரௌபதிக்கு உதவியதா இருக்கட்டும், அக்ஷய பாத்திரம் அளித்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு நமக்கு உள்ள தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தகப்பனார் அடியொற்றிய வழக்கம்தான், அவர் முன் செய்த நல்வினை பயன்தான் கண்ணன் பிற்காலத்துல மற்றவர்களுக்கு உதவுவதற்கு ரொம்ப ஒரு அடித்தளமா அமைந்தது. அப்ப அப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் பிள்ளைக்கு எந்த நேரத்துல எந்த காலத்துல உதவுது அப்படின்றதுக்கு இந்த பாடல் எடுத்துக்காட்டா இருக்கும். தர்மம் எவ்வளவு முக்கியம், தானம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் இந்த பாடல்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.